திருவண்ணாமலை மாவட்டம் முன்னூர் மங்கலம் கிராமத்தில் வெறிநாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்க கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட முன்னூர் மங்கலம் கிராமத்தில் உள்ள பச்சையம்மன் கோயில் தெரு பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த வெறிநாய் கடித்து ஒரு 5க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இதே போல இந்த முன்னூர் மங்கலம் கிராமத்தை அடுத்துள்ள புதூர் கிராமத்திலும் 5க்கும் மேற்பட்ட நபர்களை நேற்று வெறிநாய் கடித்ததில், அதாவது ஒரு சிறு குழந்தை, ஒரு பெண் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட 5 நபர்களை வெறிநாய் கடித்ததில் அந்த 5 நபர்களும் தற்போது புதுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில புதுப்பாளையம், முன்னூர் மங்கலம் மற்றும் புதூர் பகுதியில் நாய்க்கடியினால் 10க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த பகுதியில் சுற்றித் திரும் வெளிநாய்க்களை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் அவற்றுக்கு உரிய சிகிச்சை கொடுக்க வேண்டும். மேலும் வெறிநாய் கடிக்கு ஆளாக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உரிய சிகிச்சைகளை அரசு நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.